ஆளல் போற்றி ஆளிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி பாழி திருதாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமூல தேவநாயனார் துதி. குடிமண்ணு சாத்தனூர் கோகுலம் மேய்ப்போன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூணல் பிறையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகின்ற அங்கனனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். என்னாமல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் துணை நிற்கும்படி வேண்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம தொடங்குகின்றோம். இன்றைக்கு 61வது பாடல்ல இருந்து 70வது பாடல் வரைக்குமான சிந்தனை. இறைவன் நமக்கு அமைத்து தந்த வகையிலே சிவபரத்துவம் என்ற தலைப்பிலே எம்பெருமானுடைய அருட்பெருந்தன்மையையும் அவனோடு ஒப்பு என்ற வகையில் எந்த ஒன்றையும் கூற முடியாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலும் அமைந்திருக்கின்ற இந்த சிவபரத்துவ செய்தி தொடர்ந்து அமைகின்றது. இன்னைக்கு ஒரு 10 பாடல்ல பரத்துவத்தை பற்றிய சிந்தனையை நம்ம மேற்கொள்கின்றோம். அதுல முதல்ல 61வது பாடல். சென்ற பகுதியிலையும் நம்ம சிவபரத்துவம் தான் பார்த்தோம். பிறப்பிலி பிஞகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமுமாமே என்று எம்பெருமானை மறவாத அந்த நிலையை நாம் அடைவதற்குரிய வழியை காட்டுகின்ற அந்த பகுதிகளை எல்லாம் பார்த்தோம். அதாவது பரத்துவத்தை சிந்திப்பது மட்டுமல்ல, அந்த சிவத்தை பெறுவதற்குரிய நெறியையும் சேர்த்து இதுல சொல்லி இருக்கிற தன்மை சிறப்பு. ஏன்னா வெறுமன ஒருத்தருடைய புகழை மட்டும் சொல்லுவது நோக்கம் இல்லை. அந்த எம்பெருமானுடைய புகழை சொல்வதோடு அதனை நமக்கு உணர்த்துவதுதான் அவருடைய நோக்கம். அப்ப அவருக்கு தெரியாதது இல்ல, அவர் நமக்கு அதை உணர்த்துவது அப்படிங்கிறப்ப அந்த நெறியில நம்ம நிற்க வைக்கின்ற அந்த தன்மையும் சேர்ந்து இந்த பாடல்கள்ல அமைந்திருப்பது உண்மையிலேயே சிறப்புடையது. இப்ப 61வது பாடல் யாரு வாசிக்கிறாங்க? நான் பிரேமலதா வாசிக்கிறேன். சந்தோஷமா வாசிக்கமா. வணக்கம்மா. வணக்கம். பாடல் எண் 61. தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாராக முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே புணர்ந்திருந்தானடி புண்ணியமாமே. ஒளிப்புரை. யாவர்க்கும் இன்பம் மருளி அவரை விடாது தொடர்ந்து நிற்கின்ற சிவனை வணங்குங்கள். வணங்கினால் அவனது திருவடி ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிவபரத்துவம் அப்படிங்கறத எம்பெருமானுடைய சிறப்பரத்துவத்தை சொல்லி அவனை பற்றி கொள்ளுங்கள், அவனை தொழுங்கள், அதை தொழுதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் சேர்த்து சொல்லுகின்ற அருமையுடையதாக இந்த பகுதி நமக்கு அமைந்திருக்குது. நம்மை தொடர்ந்து நின்றார் இல்லையா? தொடர்ந்து நின்றார், பிறவிதோறும் தொடர்ந்து நிற்கின்றார், விடாது தொடர்ந்து நிற்கின்றார். ஒரு கணம் கூட நம்மை விட்டு அவன் அகலுவதில்லை.
இந்த உடம்பு நம்மை விட்டு அகலும், நம்ம சுற்றத்தார்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலுவர். ஆனால் எம்பெருமானோ ஒரு கணம் கூட நம்மை விட்டு அகல மாட்டான். இத நம்ம கொஞ்சம் உள்ள வைத்து சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? அந்த கருத்தை கொஞ்சம் நினைத்து பார்க்கணும். ஒரு கணம் கூட நம்மை விட்டு நீங்காமல். நம்ம நினைக்கிறோமா நினைக்கலையாங்கிறதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. நம்ம அவனை மதிக்கிறோமா இல்லையான்னு கூட அவன் யோசிக்கல இல்லையா? நம்ம மதிக்கலன்னா நம்ம அங்க போக கூட மாட்டோம் இல்லையா? ஒருத்தர் நம்மள மதிக்கல அப்படின்னா அங்க எதுக்கு நம்ம போகணும், நம்ம வாட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம மதிக்கவே இல்லாம இருந்தாலும் நம்மை விட்டு அகலாதவன் அவன். அவன் நம்ம மதிப்பெல்லாம் அவன் ஒன்னும் எதிர்பார்க்கல. அவன் கருணை அப்படிப்பட்ட கருணை. நமக்கு அருளுவதுதான் அவனுக்கு ஒரே நோக்கம். அதை தவிர அவனுக்கு வேற எந்த நினைப்பும் கிடையாது. அவனுடைய இச்சை அத்தனையும் நம்மை நோக்கியதே, நமக்கு அருள் செய்வதை நோக்கியதே. ஆக அப்படி தொடர்ந்து நம்மை தொடர்ந்து ஒவ்வொரு கணமும் உதவுகின்ற, தொடர்ந்து நின்று உதவுகின்ற அந்த எம்பெருமானை தொழுமின் அப்படின்னு சொல்லுகிற பொழுது தொழுதால் அதுதான் பெரும் புண்ணியம் இல்லையா? அதுதான் முக்தி பேருக்கு சாதனம். அப்படிப்பட்ட அதை பெற முடியும் அப்படிங்கறத சொல்ல போற. அப்படி சொல்லுவதற்கு முன்னால் அந்த தொடர்ந்து நின்றவன் யாருங்கிறத காமிக்கிறார். எப்படி தொடர்ந்து நின்னான் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார். அந்த கருத்து ரொம்ப அருமையுடையது. யார் அவன்? அவன் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறவன், எல்லா தொள்ளும் கலந்து நிற்பவன் இல்லையா? கலந்தும் நிக்கிறான், கடந்தும் நிக்கிறான். அதத்தான் பரிபாரகமுற்றும் படர்ந்து நின்றான். பாரகம், பார்னா பூமி, நிலம். பாரகம் முற்றும் பரிபாரகம் நமக்கு உதவுகின்ற, நம்மை தாங்கி நிற்கின்ற இந்த பூமி, இந்த பூமி முழுவதும் படர்ந்து இருப்பவன். அதனால ஒரு கணம் கூட நம்மை விட்டு நீங்காதவன் என்பது பொருந்துகிறது. இல்ல இங்கேதான் இருக்கிறான், எங்கேயும் போகலவன். ஆக இந்த பூமி, இந்த மண் முழுவதுமாக அவன் படர்ந்து நிற்கின்றான். இந்த மண் முழுவதையும் கடந்தும் நிற்கின்றான். அடுத்ததுல கடந்து நின்றான்னு இருக்கிறதுல ஒரு உண்மை கொண்டு வரணும் நம்ம. ஏன்னா நீக்கு முன்னால மகரம் வராது, மகர ஒற்று வராது புணர்ச்சி விதியில. ஆனா நம்ம அதை செயல்ல வராதுனாலும் நம்ம சொல்லுகிற போது, நினைக்கின்ற போது கொண்டு வரணும். கடந்தும் இல்லையா? படர்ந்து நின்றவன் கடந்தும் நின்றான். அதை சொல்ற பரிபாரகமுற்றும் படர்ந்து நின்றான், அந்த பரிபாரகமுற்றும் கடந்தும் நின்றான். அப்படி கடந்து நின்றானுடைய கமல மலர் இல்ல, அந்த கடந்து நின்றான். அது மட்டுமல்ல, அந்த கமல மலர் நம்மேல் புணர்ந்து நின்றான் இல்லையா? அவனுடைய திருவருள் ஆனது நம்மோடு உடனாய் இருக்கின்ற தன்மை. நம்மை புணர்ந்து நிற்கின்றான், நம் மேலே அப்படி புணர்ந்து நிற்கின்ற தன்மை. அதையும் சொல்ற. கமல மலர் மேலே புணர்ந்து இருந்தான். அந்த புணர்ந்து இருந்தான் அப்படிங்கிறத அழகா சொல்ற. அந்த இருதயத்தோடு புணர்ந்து நிற்றல் அப்படின்னு கொள்ளலாம். கமல மலர்ங்கிறத நம்மளுடைய இருதய கமலம். அந்த இருதய கமலத்தோடு புணர்ந்து நிற்கின்றான். நம்முடைய தலை அப்படின்னு கொள்ளலாம். அந்த தலை மேலே அவன் திருவடியை வைத்து நமக்கு அருள்கின்றான். நம்மோடு புணர்ந்து நிற்கின்றான். இப்படியாக புணர்ந்து நிற்கின்ற அவன் தொடர்ந்தும் நிற்கின்றான் இல்லையா? தொடர்ந்தும் நின்றான். அங்கேயும் கொண்டு வரணும். தொடர்ந்தும் நின்றான், படர்ந்தும் நின்றான், கடந்தும் நின்றான், புணர்ந்து இருந்தான். ஆக அந்த புணர்ந்து இருந்த அவன் கடந்தும் நிற்கின்றான், படர்ந்தும் நிற்கின்றான். அருமையோடு நம்ம காட்டி இருப்பது படர்ந்து நிற்றல் என்பது ஒன்றாய் இருத்தல், கடந்து நிற்றல் என்பது அவன் வேறாய் நிற்றல், புணர்ந்து நிற்றல் அப்படிங்கிறது நமக்கு உடனாய் இருத்தல். இதுதான் அவனுடைய அத்துவித தன்மை. இதை நம்ம நினைக்கணும்.
எங்க அத்துவிதம் நமக்கு புரியுறதோ அப்பதான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் புண்ணியமாகும், சிவகர்மம் ஆகும், சிவ புண்ணியமாகும். அந்த சிவ புண்ணியமே சிவ சாதனம், சிவஞானத்துக்கு சாதனம். ஆக அவனுடைய அந்த அத்துவித தன்மையை உணர்ந்து அவ்வாறு நம்மை தொடர்ந்து கருணையோடு அருள் புரிகின்ற அவனை தொழுமின் தொழுதால் அது புண்ணியமாமே, அதுவே சிவஞான சாதனமாகும், அதுவே நமக்கு முக்தி பேரை தரும் என்ற வகையிலே இந்த பாடல் நமக்கு ரொம்ப அருமையோடு அமைந்திருக்கிறது. ஆக இந்த சிவ சாதனத்தை, சிவஞான சாதனத்தை உணர்த்துகின்ற பாடலாக இருப்பது. சரி, அடுத்த பாடல் வாசிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். பாடல் 62. சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முக அந்தமில்லீசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. பொழிப்புரை. அந்திவானம் எனும் சொல்லத்தக்க நிறத்தையுடைய தாமரை மலர் போலும் ஒளி பொருந்திய முகத்தை உடைய அழிவில்லாத சிவபெருமானது திருவருள் நமக்கே உரியதாகும் என்று உறுதியுடன் அவனை நாள்தோறும் வணங்க உடன்படும் அவரது உள்ளத்துள்ளே அவன் குடி புகுந்து நின்றான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குடி புகுந்து நிற்கிறான். ஆக நம்முள்ளே, நம் புத்தியினுள்ளே புகுந்து நின்றானின் அழகான வார்த்தையாக வைத்து காட்டியிருக்கிறார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முதல். இந்த இடத்துல சந்தி என்பது அந்திவானம், மாலை நேரத்து சந்தி. அப்ப அந்த சந்தி நேரத்துல வானம் அப்படியே நல்லா சிவந்து இருக்கும், அழகு பொருந்தியதாகவும் இருக்கும், ஒளி பொருந்தியதாகவும் இருக்கும். பகல் நேரத்துல, மதிய நேரத்துல நல்ல ஒளி உடையதுதான், யாருமே இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட சில நேரங்கள்ல மாலை நேரத்துல அந்த வானத்துல அந்த ரிஃப்ளக்ஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த ஒளியானது எல்லா இடத்துலயும் அப்படியே பரவி நிற்கும். அப்படி பரவி நிற்கின்ற பொழுது பளிச்சுன்னு இருக்கும், எல்லா இடமும் அப்படியே பக்க வாட்டிலே அந்த ஒளி வருவதனால் அவ்வளவு ஒரு வெளிச்சமாக இருக்கும். அத நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் உணர்த்தி நிற்கிறார். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகன். ஆக அந்த அப்படிப்பட்ட நிலையிலே அந்த செந்தாமரை எப்படி சிவந்து அழகோடு ஒளி பொருந்தியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட தன்மை உடையவன், அப்படிப்பட்ட ஒளி பொருந்தியவன் எம்பெருமான். சந்தி எனத்தக்க தாமரை வாழ்முகத்து அந்தவில் ஈசன். ஆக அப்படி ஒரு ஒளி பொருந்திய அந்தமில்லாத அழிவு இல்லாத அந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவருள், அந்த திருவருள் இருக்குதே அது நமக்கே உரியது. இதுல என்ன சந்தேகம்? சந்தேகமே வேண்டாம். அது நமக்குத்தான் முழுவதும் நமக்கே உரிமை உடையது எம்பெருமான் சிவபெருமானுடைய அருள். வேற யாருக்கும் வேண்டாம், வேற யாருக்கும் நம்ம அதை பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம், நமக்கு கிடைச்சத ஒண்ணும் நம்ம பகிர்ந்துக்க வேண்டாம். அவன் அதை கேட்கவும் இல்லை, அது நமக்கே உரியது. எவ்வளவு ஒரு உறுதி பாருங்க. வச்ச பொருள் நமக்கேயாம். எப்படி வச்ச பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்து அப்பர் பெருமான் பாடி இருப்பாரு. ரொம்ப அருமையுடைய ஒரு பாடல் அது. வச்ச பொருள் நமக்குதான், அது யாருக்கோலாம் இல்ல. சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கி நல்லால் இப்படி இருக்கணும். அப்படியே சித்தம் ஒருக்கி சிவாய நமன்னு அப்படி எல்லாம் நமக்குதான், வேற யாருக்கு? நமக்கு என்று அப்படியே உறுதியோடு இருக்க வேண்டிய அந்த தன்மையை திரு பாதிரி புள்ளியூர் தேவாரத்துல ரொம்ப அருமையா அப்பர் காட்டியிருப்பார். அப்படி இல்லாம அத்தன் அருள் பெறலாமோ, அறிவிலா பேரு நெஞ்சு அப்படின்னு சொல்லி இருப்பார். அப்படி நினைக்கணும். அப்படி நினைக்கிறது அந்த உறுதி இருக்கே, அந்த உறுதியை சொல்ற. அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்க அந்த இடத்துல நிறுத்திக்கணும். அப்படி நாளும் வணங்க, அப்படி அந்த அந்த நிலையிலே வணங்கப்படும் அவர் இல்லையா, வணங்குவதற்கு அந்த வணக்கத்திற்கு, அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையில் யார் வணங்குகிறார்களோ அவர்கள் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே. வணங்க
அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் படும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளும் எம்பெருமான் அவ்வாறு வணங்குபவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே. நாளும் நந்தியை நாளும் வணங்க படும் அந்த படும் இறைவன் அவர் புந்தியின் உள்ளே புகுந்து நின்றானே என்று அந்த எழுவாயை அழகா நமக்கு காட்டுகின்ற. வணங்க அவ்வாறு அப்ப வணங்கப்படும் அவன் அவர்களுடைய புந்தியிலே புகுந்து நின்றார். எப்படி வணங்குகின்றார்கள்? அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று வணங்குகிறார்கள். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். எம்பெருமானுடைய திருவருள் நமக்கே உரியது என்று அந்த உரிமையை கொண்டாடுகிறார்கள். உரிமையை அவர்கள் தமக்கே என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த வேணும், அது அந்த உரிமை அப்படிங்கிறது நாம் அதை கொள்ள வேண்டும். நமக்கே நமக்கு எம்பெருமான் நமக்கு அருளுவதற்காகத்தானே இருக்கான். கோவில்களிலே அவன் குடிகொண்டு இருப்பதும் வீட்டுகளிலே உலா வருவதும் நமக்கு அருள் புரிவதற்காகத்தானே, அவனுக்காக இல்லையே. அத்தனையும் நமக்காகத்தானே. ஆம், நமக்கே, எனக்கே அப்படின்னு கூட அந்த உரிமை கொண்டாடுகின்ற தன்மை உடையவர்கள் இருக்காங்க. அப்ப ஆனா இங்க நமக்கேன்னு ரொம்ப அழகாதான் நமக்கு திருமூலர் கொடுத்திருக்கிறார். நமக்கே அந்த அருள் நமக்கே, அவனுக்கு வேண்டியது இல்ல. அந்த ஈஸ்வரனுடைய அருள் அவனுக்கு இல்ல, நமக்கு என்று நந்தியை நாளும் வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கி நிற்க அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட அவன் வணங்குகின்றவர்களுடைய புந்தியின் உள்ளே புகுந்து நின்றான் என்று ரொம்ப அருமையோடு இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோடு வைத்து சிந்திக்க வேண்டிய பாடல்னா வச்ச பொருள் நமக்கே நமக்காம் என்று சொல்லி மனத்தடைத்துங்கிற அப்பருடைய தேவாரம், அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. நல்லது. அடுத்த பாடல் சிந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். திருமூலர் திருமந்திரம் 63வது பாடல். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன், வணங்கி நின்றார்க்கே வழிதுணையாமே. பொழிப்புரை. மாயோனும் சிவபெருமானை வழிபட உடன்பட்டு நின்றதல்லது வழிபட்டு காணவில்லை. படைப்பு கடவுளாகிய பிரமன் வழிபடுவதற்கு உடன்படவே இல்லை. அவர்கட்கு பின் இந்திரன் காண இயலாதவனாய் வாட்டமுற்று நின்றான். ஆகவே சிவபெருமான் தன்னை வணங்கி நிற்பவர்க்கே செல்கதி துணையாய் நிற்கின்றான். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல அந்த சிந்தனையே ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஒண்ணு திருமந்திரம் பொறுத்த வரைக்கும் அந்த பாடல்கள் எல்லாம் சில நேரத்துல பார்த்த உடனே புரியுற மாதிரி இருக்கும். சில பாடல்கள் பார்த்த உடனே புரியாது, அதுவும் இருக்கு. பார்த்த உடனே புரியுற மாதிரி இருந்தாலும் கூட உள்பொருள்னு பார்க்கிற போது அது ரொம்ப ஆழமுடையதாகவும் இருக்கும். திருமந்திரத்தினுடைய ஒரு சிறப்புன்னே சொல்லணும். 3 வகையில இருக்கும். ஒண்ணு பார்த்த உடனே பொருள் புரியும், இன்னொன்னு பார்த்த உடனே பொருள் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அதனுடைய உள்பொருள் நமக்கு விளங்காது. இன்னும் ஒரு சில பாடல்கள் இருக்கு, அது என்னன்னே நமக்கு புரியாது. இப்படி 3 வகையில திருமந்திர பாடல்கள் எல்லாம் இருக்கும். இந்த பாடல் பார்த்த வரைக்கும் பார்த்த உடனே ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா உள்ள போய் பாக்குற போதுதான் என்னது இது சரியா புரியலையே என்ற அந்த ஒரு தன்மை அப்பதான் நமக்கு உரையாசிரியர்கள் உடன் நிற்கிறார்கள். அதுல நம்ம அருணை வடிவேல் ஐயா ஐயாவினுடைய அந்த அருமையையும் அப்பப்ப நம்ம ரொம்பவே உணர வேண்டும் என்கின்ற வகையில தான் அந்த உரை அமைந்திருக்கிறது. ஆக சாதாரணமா எடுத்த உடனே எங்குமாகி நின்றான் அப்படின்ன உடனே நம்ம எம்பெருமான் சிவபெருமானைத்தான் நினைப்போம். எங்குமாகி நிற்பவன் அவன் ஒருவன் தான். ஆக எங்குமாகி நிற்கின்ற அவனை இங்கு பார்க்கின்ற பொழுது, இந்த பாடலிலே பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் சிவபெருமானாக இங்க காட்டப்படவில்லை. எங்குமாகி நிற்கின்ற தன்மையை இங்கே திருமாலுக்கு காட்டியிருக்கிறார். எப்படியாக அப்படின்னா அடுத்து வருகின்ற பாடல்கள்ல அது நம்ம கொஞ்சம் தெரிய வருகிறது. என்னது அப்படின்னு சொன்னா, திருமாலினுடைய நிறம் எப்படிப்பட்டதுன்னா வானம் போன்றது. வானத்தை போன்ற நிறம் அவனுடையது. ஒரு நீல நிறம், ஒரு மேக நிறம், இல்ல நீல நிற வண்ணன்
மேக நிறவண்ணன், கார் நிறவண்ணன், இப்படிதான் நம்ம திருமாலை பார்ப்போம். அவனை பற்றி சொல்லுகின்ற பாடல்களும் அப்படிதான் இருக்கும். அப்ப எங்குமாக இருப்பது இந்த வானம். அப்ப அந்த எங்குமாக இருக்கின்ற வானத்தினுடைய நிறத்தை கொண்டவனாக இருக்கிற திருமால், அதை தான் இந்த இடத்துல எங்குமாகி நின்றானும் அப்படின்னு காட்டியிருக்கிறார். அப்ப அந்த திருமாலினுடைய நிறத்தை வைத்து சொல்லப்பட்ட செய்தி எங்குமாகி நின்றானும் இணங்கி நின்றான். என்ன மாதிரி வராக அவதாரத்தோடு அவன் பன்றி உரு கொண்டு தேடி நின்றான். தேட முடியவில்லை என்று இணங்கி நின்றான். வந்து தன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு எம்பெருமானை வழிபடுவதற்கு இணங்கி நின்றான். வழிபட்டு நின்றான் இல்லையா? வழிபட்டு நின்றான் என்றாலும் அங்கே அவர்களுடைய அந்த வழிபாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, மெய் அன்பினால் செய்கின்ற வழிபாடாக இல்லை. தனக்கு இயலாமை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தினாலும் தனக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்தினாலும் அவர்களுடைய வழிபாடு அங்கே அமைகின்றது. அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு சொல்ற. ஆக அன்போடு வணங்கி நிற்பவர்களுக்கும் இவ்வாறு வணங்குபவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கிறார். அதுல திருமாலை பொறுத்த வரைக்கும் வணங்கி நிற்கிறவன் தான், இணங்கி நிற்கிறவன் தான் என்றாலும் அவன் மெய் அன்போடு இணங்கி நிற்கிறவன் சொல்ல முடியாது. அவனுக்கு பதவி வேணுங்கிறதுக்காக இணங்கி நிற்கிறான் என்பதை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் உணர்த்துகிறார். ஆக எங்குமாகி நின்றான், இணங்கி நின்றான். அவனும் அடுத்து முன்னாகி நின்றான், பிணங்கி நின்றான். முன்னாகி நின்றான்னா யாருன்னா பிரம்மன். முன் அப்படிங்கிறது முன் தொழில். முதல் தொழில் எது? படைத்தல். அதை செய்கின்றவன் பிரம்மன் என்பதனால் முன்னாகி நின்றான். அந்த முன்னாகி நிற்பவன் இங்கே வழிபட்டு கூட நிக்கல. என்ன பண்ணா? பொய் சொல்லி தான் கண்டு விட்டதாக சொல்லி தானே பெரிது என்று பிணங்கி நின்றான். அது இந்த இடத்துல காமிக்கிறார். முன்னாகி நின்றானும் பிணங்கி நின்றான். இந்த பின் அப்படிங்கறது எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துக்கலாம் இல்லையா? எங்குமாகி நின்றானும் இணங்கி நின்றான், பின் முன்னாகி நின்றானும் பிணங்கி நின்றான், பின் அமராவதிநாதன் உணங்கி நின்றான். அமராவதி அப்படிங்கிறது வானுலகம். அந்த வானுலகத்தினுடைய தலைவன் யாரு? இந்திரன். அப்ப அமராவதிநாதன்னா யாரு? இந்திரன். அமராவதி காவலன் அப்படின்னு ஒரு சில பாடல்கள்ல வரும். அப்ப அந்த அமராவதிநாதன் ஆகிய இந்திரன் எப்படி இருந்தா அப்படின்னா, தனக்கு ஒண்ணு கிடைக்கவே இல்லையே, எனக்கு ஒண்ணு கிடைக்கவே மாட்டேங்குதேன்னு எப்ப பாரு புலம்பிக்கிட்டே இருந்தான். அவன்கிட்ட உள்ள தன்மையே அதுதான். நான் இவ்வளவு வழிபாடு பண்ணேன், இன்னும் எனக்கு எம்பெருமான் சிவபெருமான் ஒண்ணுமே தரமாட்டேங்கிறாரு. இதுதான் வரலாறு பார்த்தோம்னா, புராணம் பார்த்தோம்னா பல இடங்கள்ல இதுதான் இருக்கும். அவன் புலம்புறதுதான் இருக்கும், வருத்தப்படுறதுதான் இருக்கும். எனக்கு ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. இந்த அன்னைக்கு திருமால் இந்திரன் பண்ணது மட்டும் இல்ல, இன்னைக்கும் பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். எனக்கு மட்டும் சாமி இந்த ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு ஒரு வார்த்தை, ஒரு புலம்புதல். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி பண்றாரோன்னு. அதுக்கு மேல யாருக்கு? எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமும் நன்மையும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. யாருக்குதான் துன்பம் இல்லை? யாருக்குத்தான் இன்பம் இல்லை? எல்லோருக்கும் எல்லாமும் இருக்கின்றதுதான். ஆனா இந்த புலம்புறதை மட்டும் விட்டுறணும் இந்திரன் மாதிரி. அந்த இந்திரன் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தா? உணங்கி நின்றான். உணங்கி நிற்றல் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தப்பட்டு நிற்றல். அமராவதிநாதன் உணங்கி நின்றான். ஆனா உண்மையிலேயே வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாவே. இப்படி இவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் வழித்துணையாக மாட்டான். உண்மையாக வழிபட்டு நிற்கின்றவர்களுக்குத்தான் அவன் வழித்துணையாக இருப்பான் என்று இந்த பாடலிலே இதெல்லாம் அவர்கள் செய்ததெல்லாம் சிறப்பில்ல. பிரமன் விட்டுருங்க, அந்த திருமால் வழிபட்டு நின்றாலும் சிறப்பு கிடையாது, இந்திரன் வழிபட்டு நின்னாலும் சிறப்பு இல்லை. காரணம் என்ன? அவர்கள் உண்மையான அன்பினால் நன்றி பெருக்கோடு வணங்கவில்லை. ஏதாவது காரணம் பற்றி வணங்கி, அதுவும் கிடைக்கலன்னா புலம்பி
இப்படி ஒரு தன்மையோடு இருக்கிறவர்கள். அப்படியெல்லாம் அது உண்மையாக வணங்கி நின்றார்க்கை வழித்துணையாமே என்று இந்த பாடல்ல அழகா காட்டுகிறார். அடுத்த பாடல் பாடல் எண் 64. வானப் பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை காணக் களிறு கதற பிளந்த எங்கோனை புகழுமின் கூடலுமாமே. பொழிப்புரை. மேகம் போலும் நிறத்தையுடைய திருமால், பிரமன், மற்றைய தேவர் ஆகியோருக்கும் இழிவான பிறவி துன்பத்தை நீக்குகின்ற ஒப்பற்றவனும் யானையை உரித்த எங்கள் தலைவனும் ஆகிய சிவபெருமானை துதியுங்கள். அதனால் அவனை அடைதலாகிய அப்பெரும் பேரும் கிடைக்கும். சிற்றம்பலம். சந்தோஷம். இதுல சொல்றாரு வான பெருங்கொண்டல். இந்த பாடல்ல அந்த போன பாடல்ல நாம கொஞ்சம் சிந்தித்த அந்த கருத்து இங்க வருது. இந்த வான பெருங்கொண்டல் மாலையன், இந்த மேகம் போல கொண்டல்னா மேகம், அத போல நிறத்தை உடைய திருமால், வான பெருங்கொண்டல் மால் அயன், இன்னும் வானவர், இத்தனை பேருக்கும் இந்த ஊன பிறவியை ஒழிக்கின்ற ஒரு ஒப்பற்றவனாக இருப்பவன் எம்பெருமான் சிவபெருமான். எல்லாருக்கும் தூய்மைகள் செய்தவா அடாமோ தொல்நோக்கம்னு பாடுவார் இல்லையா நம்ம மணிவாசகர். அது மாதிரிதான் அத்தனை பேரையும் தூய்மை செய்தவன் எம்பெருமான் தான். வான பெருங்கொண்டலாகிய மால் அயன் இன்னும் வானவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஊன பிறவி ஒழிக்கும்படியாக அருள் செய்கின்றார். அப்படி அருள் செய்த அந்த ஒப்பற்றவனாகிய பெருமான் இன்னொரு பக்கம் காண களிறு கதற பிளந்த அந்த சிறப்பு வீர சிறப்புடையவன். காட்டு யானை போல அந்த விசார வேள்வியிலிருந்து கிளம்பி வந்த அந்த பெரிய யானை, அது கதறும்படியாக பிளந்து நின்றவன். இரண்டு கூறுபட அதனை உரித்து இல்லையா, அதனை பிளந்து அதனுடைய தோலை உரித்து போர்த்தவன். அப்படிப்பட்ட எங்கோன் எம்பெருமான் சிவபெருமான் எங்களுடைய தலைவன், அவனை புகழுமின். அப்படி புகழ்ந்தால் கூடலுமாமே. அப்படிப்பட்டவர்களுக்கு ஞானம் கூடும், அவர்களுக்கே ஞானம் கூடும். கூடலுமாமே, பெரும் பேரு கூடலுமாமே, முக்தி கூடலுமாமே என்பதை இந்த இடத்துல நமக்கு சொல்ற. அப்ப எம்பெருமான் சிவபெருமான் வழங்குவான், அவர்களுக்கு அந்த பெரும் பேச்சினை வழங்குவான் அப்படிங்கிற அந்த உறுதியை அந்த இடத்துல கொடுக்குற. அதுதான் அவனை புகழுமின், புகழ்ந்தால் அவனோடு சேரலாம், அந்த சிவத்தோடு இணையலாம் என்ற அந்த ஒரு கருத்தினை இந்த பாடல்ல நமக்கு வச்சு காட்டின. வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை புகழுமின். அவன் யாரு? காண களிறு கதற பிளந்த எங்கோன், அவனை புகழுமின். புகழ்ந்தால் பெரும் பேரு கூடலுமாமே என்று இந்த பாடல்ல நமக்கு காட்டிட்டார். இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாமா? நான் நின்று அழைக்கும். அடுத்த யாரு? குருவே துணை. குரு வணக்கம். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 65. வானின்றழைக்கும் மலைபோல் இறைவனம் தானின்றழைக்குங்கள் என்று தயங்குவார். ஆனின்றழைக்கும் மதுபோல் என் நந்தியை நான் என்று அழைப்பது ஞானங்கருதியே. பொழிப்பறை. வானத்தில் இன்று முழங்குகின்ற மேகம்போல் இறைவன் மேலுலகத்தில் இன்று தன் அடியவரை வருக என்று அழைப்பான் என்று ஆண்டோர் கூறுதல் உண்மையாய் இருக்குமோ என்று சிலர் ஐயுறுவர். எங்கள் சிவபெருமான் தன்னை பிரிந்த கன்றை தாய்ப்பசு கதறி அழைப்பது போல தன் அடியவரை தன்பா கூறி அழைப்பவனே.
இதில் ஐயமில்லை. அவனை பலர் துதித்து அவற்றிற்கு ஈடாக பல பயன்களை பெற்றனர். ஆயினும் நான் அவனை துதிப்பது ஞானத்தை பெறுவதற்கு பொருட்டே. சந்தோஷமா, நல்ல நிறுத்தி நிதானமா வாசிச்சீங்களே. நல்ல நல்ல தெளிவா தான் இருக்கு. சத்தமும் நல்லா இருக்கு. நல்ல தெளிவா வாசிங்கம்மா, நல்லா இருந்ததுமா. சந்தோஷம். வான் என்று அழைக்கும் மேகம். மேகம் பெரிதாக வானத்திலே முழங்கும், இடியாக முழங்கும். அந்த மழைங்கிறது பல பொருள் உடையது. அதுல இந்த இடத்துல அது மேகம் அப்படிங்கிற பொருளையும் கொண்டு, அந்த வகையிலே இது அந்த மேகமானது வானத்துல இருந்து அழைக்கிறது. அழைப்பது போல எம்பெருமானும் மேலுலகத்துல இருந்து அழைக்கிறான். வருக வருக என்று அழைக்கிறான். அந்த அவ்வாறான அந்த அழைப்பு எல்லோருக்கும் புரியாது. முக்கம் அடைந்த ஆன்மாக்கு மட்டுமே அவன் வான்னு கூப்பிடுறது புரியுது. வான்னு கூப்பிடுறான். நமக்கு கூப்பிட்டு கேட்டாலும் நமக்கெல்லாம் அவன் வான்னு கூப்பிட்டு கேட்கவே இல்லை. அருளாளர்களுக்கு அவன் வருகை என்று அழைப்பது புரிய வரும் என்பதனால் அதையே நோக்கி இருக்க. வான்னு ஒருத்த கூட்டாச்சுன்னா வேற கூட்டம் எதுக்கு திரும்ப போறான். அது அந்த வகையிலே வருக அப்படின்னு எதிர்பான் கிடைக்கிறான். சரியா? அந்த மழை வர்றப்போ மேகம் சத்தம் கொடுக்குது. அப்படியே வான்னு சொன்ன உடனே, மேகம் வான்னு சொன்ன உடனே மழை வந்துருக்கு. அது போல எம்பெருமானும் இங்கே அழைக்கிறான். அவ்வாறு அழைத்தவுடன் இந்த அடியார்கள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் செல்வதற்கு உடன்பட்டு நிற்கிறார்கள். இறைவனும் தான் என்று அழைக்கிறது. மேகத்திலிருந்து சத்தம் வர்றது மாதிரி எம்பெருமானுடைய அசரீரி வாக்கு கேட்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை ஒரு சிலர் மனதுக்குள்ள வச்சிருக்காங்க. நிஜமா கேட்குமா, நிஜமா அவன் கூப்பிடுறது கேட்கும் அப்படின்னு கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கேட்கும். எம்பெருமான் அங்கே அசரீரி வாக்காக அர்ச்சனை பாட்டையாகும் நம் தமக்கு சொற்கமிழால் நம்மை பாடுக அப்படின்னு சுந்தரருக்கு சொன்னாருன்னா அது அவருக்கு கேட்டதுல கேட்டதுனாலதானே அவர் அந்த மாதிரி அத்தாப்புல அப்படியே பித்தாபிரைச்சோடன்னு பாட ஆரம்பிச்சாரு. ஆக திண்டைவாழ் அந்த நெருக்கம் அடியாருக்கும் அடியேன்னு அவர் பாடினாரு. அதை பாடினது இவருக்கு கேட்டுதான். உலகெல்லாம் என்ன அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தாரு, அவருக்கு கேட்டதுல அத கேட்கும். இந்த பக்குவம் உடையவர்களுக்கு அது கேட்கும். கட்டாயம் அவன் அழைப்பான், அழைத்திருக்கிறான். அதெல்லாம் நம்பணும். அப்படி நம்பாதவங்களும் சில பேர் இருக்காங்களான்னா ஆமா இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்றாரு. நான் இன்று அழைக்குங்கள், அப்படி அழைக்குமா என்ன அப்படின்னு சொல்லி தயங்குவார். அப்படி தயங்குகின்ற தன்மை உடையவர்களாக சிலர் இருக்க, எம்பெருமானோ அவ்வாறு தயங்கிறவங்க தயங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக நிற்க மாட்டான். அவன் ஆட்ட அழைத்து கொண்டுதான் இருப்பான். அது எப்படி அழைப்பானா, கன்றை பிரிந்து பசுமாடு எப்படி அந்த கன்றை அழைக்குமோ அது போல அவன் அழைப்பான். ஏன் ஆண் என்று அழைக்கும் அது போல அழைக்கும், அது போல் ஆண் என்று அழைக்கும் அது போல் அழைக்கும் என் நன்றியை, அது போல் அழைக்கும் என் நன்றியை. அந்த அழைக்கும் போது நம்ம தான் வரவழைக்கணும். ஆண் என்று அழைக்கும் அது போல் அழைக்கும் என் நன்றியை நான் என்று அழைப்பது ஞானம் கருதியே. இப்ப அவன் பாடியார்களை கூட்டி அழைப்பான். ஆனா இங்க அவன் அழைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று இங்கே இவர்கள் அந்த எம்பெருமானை வருக வருக என்று அழைக்கிறார்கள். ஏன் நம்ம பிள்ளைத்தமிழ்ல எல்லாம் வருகை பருவம், அந்த வருகை பருவத்துல வருகை வருவது அப்படின்னு நம்ம குமரகுருகர் பாட்டதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? ஏன் மலையர் குவசன் பெற்ற பெருவாழ்வே வருக, ஏன் வருக வருகவே
அப்படின்னு நாங்க அந்த எதிர்மான வா வா எனக்கு வந்து அருள் செய்யணும், என் கூட இருக்கணும், என் உள்ளத்திற்குள் வா என்பதாக அழைக்கின்ற அந்த தன்மை உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள், இப்பவும் இருக்கிறார்கள். அத இந்த இடத்துல நமக்கு இந்த பாடல்ல வைத்துட்டாங்க. நான் நின்று அழைப்பது அதுபோல திருமூலநாதரும் எம்பெருமானே அழைக்கிறார். அப்படி அழைப்பது எதற்காக அப்படின்னா ஞானம் கருதி அழைக்கிறாரே தவிர மற்றபடி தனக்கு வேற ஏதாவது உலக பயன் வேணும் அப்படின்னு கேட்கலாம் அழைக்கலாம். மற்றவர்கள் எப்படியோ அழைச்சிருக்கலாம். ஆனா நான் எதுக்காக அழைக்கிறேன் அப்படின்னா ஞானம் கருதியே அழைக்கின்றேன், உன் மீது கொண்ட அன்பு காரணமாக அழைக்கிறேன், இந்த பிறப்பு அழைக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றேன், நான் இந்த மண்ணிலிருந்து விடுபட்டு உன்னுடைய திருவடியை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைக்கின்றேன் என்று அந்த அழைப்புக்கு உள்ள அர்த்தத்தை சொல்றேன். மற்றவங்க எதுக்கோ அழைச்சிட்டு இருக்கலாம், ஆனா நான் வந்து எதுக்கு அழைக்கிறேன் உன்ன அப்படின்னா உன்னுடைய திருவடியை சிக்கனை புரிந்து கொள்வதற்காக அழைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு உனக்கு ஞானம் கருதியே நான் அழைக்கின்றேன் அப்படிங்கிறார். மணிவாசகர் சொல்ற அந்த பாடம் தான் இப்ப நமக்கு ஞாபகத்தில் வருது. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் மென்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டும். இந்த வானவர்கள் எல்லாம் எதுக்கு எம்பெருமான வாழ்த்துறாங்க, எதுக்கு கூப்பிடுறாங்க, எதுக்கு வாவான்னு அழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பெருமை வேணுமா. ஆளு எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, என் சிவபெருமான எனக்கு அருள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்காக இப்ப நிறைய பேர் வந்து பரிசு வாங்குறது கூட அதுக்காக. பரிசு இது அவர்களுடைய அந்த செயலை சிறப்பித்து நான் இந்த செயலுக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத கூட விட்டுட்டு யாருகிட்ட வாங்கினேங்கிறதான் பரிசு. நான் உங்ககிட்டயே பரிசு வாங்கினேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப எதுக்காகன்னா எல்லாரும் அப்பதான் நம்மள பெருமையோடு பார்ப்பாங்க, எல்லோரும் நம்ம கிட்ட வந்து வணங்குவாங்க என்பதற்காக சிலர் இந்த மாதிரி ஒரு சில செயல்களை செய்வார். அதுல வணங்குவது. இப்ப மாணவர்கள் எல்லாம் எதுக்கு வணங்குறாங்கன்னா அவங்க எல்லாரும் புகழணும், எல்லாரும் அவங்க கிட்ட நிற்கணும், எல்லாரும் அவங்க காலில் விட்டு கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வணங்குறாங்க. எல்லோரும் தாம் உயர்ந்து தம்மை எல்லோரும் தொழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள் எம்பெருமானை. ஆனா இந்த எம்பெருமான் சிவபெருமானை மாணிக்கவாசகர் எதற்காக வணங்குகிறார் என்றால் வாழ்க்கை பிறப்பறுத்திடுவான் ஞானம் உன்னை பரவுவனேன். இந்த பிறப்பு அன்று பெருமானுடைய திருவடியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி இந்த திருமுகநாதரும் நான் ஞானத்தை பெற வேண்டும், நான் உன்னுடைய திருவடியிலே இருக்க வேண்டும், அந்த திருவடியை நம்ம திருவடிங்கிறதா தெரிஞ்சு ஞானம் அந்த சிறியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறத அழைக்கின்றேன். நான் என்று அழைப்பது ஞானம் கருது அப்படின்னு. அடுத்த பாடல் சொல்லலாமா? பாடல் எண் 66. மண்ணகத்தானுக்கும் வானகத்தானுக்கும் விண்ணகத்தானுக்கும் வேதகத்தானுக்கும் பன்னக திண்ணிசை பாடலுற்றானுக்கே கண்ணக தேனின்று காதைத்தேனே. பொருள் ஒளிப்பறை. மக்கள் முன் தோன்றி அருள் புரிவதால் மண்ணுலகத்தில் உள்ளவனைப் போலவும் தேவர்களுள் ஒருவனாய் நின்றதால் வானுலகத்தில் உள்ளவனைப் போலவும் முத்தர்களுக்கு வீட்டுலகத்தில் நின்று அருள் புரிவதால் வீட்டுலகத்தில் உள்ளவன் போலவும் யாவரையும் தன்மயமாக செய்தலால் ரதன்ற அர்த்தம் வேணுமா? ரதகுலியை போல்பவன் போலவும் இல்லம்மா, ரதங்கிறதுக்கு அர்த்தம் ரசகுலிகை. ரதகுலிகை ஒண்ணு இருக்காமா? ரசவாதம் பண்றது. ஆளுக்காக இங்க பித்தளையெல்லாம் தக்கமாக்குனார்ல சாமி. ஆமா, குளிகை. சரிப்பா. ரதகுலிகை போல்பவன் போலவும் தோன்றுபவனாய் பண்களில் பொருந்திய இசையிடத்துள்ள விருப்பத்தால்
தானே வீணையை இசைக்கின்ற சிவபெருமான் பொருட்டு அவனது அருள் நோக்கில் நின்றே அவனிடத்தில் நான் அன்பு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நடுவுல பொருள் வேற கேட்டுக்கிட்டாங்க. பரவாயில்ல, சந்தோஷமா. நல்லா நிறுத்தி வாசிங்கம்மா. நல்லா அந்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், பொருளே புரிஞ்சிருக்கும், அந்த பொழிப்புரையே புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வாசிங்க. ஆக எம்பெருமான் மண்ணகத்தானாக இருக்கின்றான், வானகத்தாக இருக்கின்றான், விண்ணகத்தானாக இருக்கிறான், வேதகத்தானாக இருக்கிறான் என்ற அந்த கருத்தை தான் இந்த பாடல்ல சொல்றாரு இல்லையா. ஒக்கும் இந்த மண்ணுல உள்ளவங்களையும் ஒப்பான், அதற்கு ஒப்பவும் இருக்கிறான். அவன் தனக்கு ஓமை இல்லாதவன் தான், அவனுக்கு ஒப்பாக யாரையும் சொல்ல முடியாது. ஆனாலும் அவனாக அதற்கு ஒப்ப நமக்கு ஒப்ப நிற்பான். அது அவன் செய்யறது. அவனுக்கு ஒப்பு யாருமே கிடையாது என்றாலும் அவன் இங்கே இருப்பவனை போல ஒக்க நிற்கின்றான். இந்த இடத்துல ஒக்க அப்படிங்கிறது போல, மண்ணகத்தான் போல இருக்கின்றான், வானகத்தான் போல இருக்கிறான், விண்ணகத்தான் போல இருக்கின்றான், வேதகத்தான் போலவும் இருக்கின்றான். இதுதான் அந்த இடத்துல அந்த ஒக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள பொருள். மத்தபடி ஒக்கும்னா அவனுக்கு ஒப்பானவர்கள், இங்க உள்ளவர்களுக்கு ஒப்பானவன் அவன் அப்படிங்கிற கருத்து கிடையாது. அவர்களை போலவும் இருப்பான். அவன் இந்த தன்மையையும் பெற்று நிற்பான். நம் பொருட்டு, நமக்காக மக்கள் முன் தோன்றி அந்த மக்களோடு மக்களாக இருந்து அந்த ஒரு தன்மையை உடையவனாகவும் இருப்பான். தேவர்களையும் ஒருவன் போல இருப்பான். முக்தி பெற்ற அந்த விண்ணகத்துல இருக்கிற முக்தி பெற்ற ஆன்மாக்களை போலவும் அவன் இருப்பான். அதே சமயம் வேற வேற வகையிலே இங்க ரசகுளிகை அப்படின்னு சொல்றது ஏதோ வித்து பண்றது அந்த கருத்தெல்லாம் இல்ல. பக்குவம் இல்லாத ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவான், பக்குவப்படுத்துபவனாக அதை போலவும் இருப்பான் என்ற அந்த கருத்து வேதகத்தான். இப்படி இருக்கின்ற அவன் பன்னகத்தில் இசை பாடலுற்றான். பன்னகத்து இன்னிசை பாடலுற்றான். பண்ணோடு கூடியதான இன்னிசை பாடலை தமக்கு உகந்ததாக கொண்டவன், அதிலே விளங்கி நிற்பவன், அதனுள் அகத்தே அவன் இருப்பவன், அதை தன்னகத்தே கொண்டவன் அப்படிங்கிறத விட அந்தக்குள்ள இவன் இருப்பான் அப்படிங்கிறது. பாடலுக்குள் உற்றான். அப்படிப்பட்ட அந்த அதுக்கு அவ்வளவு சிறப்பு கொடுக்கிறார். விண்ணகத்தை விட இந்த பாடலுக்குள்ள அவன் இருக்கின்ற தன்மைக்கு சிறப்பு கொடுக்கிறார். பன்னகத்தை இன்னிசை பாடல் உற்றான். அவனுக்கே அவன் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே, அவனுக்கு நான் அன்பு செய்கின்றேன், அவனுக்கே அன்பு செய்வேன், வேற யாருக்கும் அன்பு செய்ய மாட்டேன், அவனுக்கே ஏகாரத்தோட சொல்றாரு, அவனுக்கே நான் அன்பு செய்வேன், காதலித்தேன் என்று அந்த அவனுக்கே அன்பு செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கிற போது ஒரு கருத்து கொடுக்கிறார். ரொம்ப அருமையா நம்ம திருமூலர் கொடுக்கிறார். என்னன்னா, அவ்வாறு அன்பு செய்வது மட்டும் என்ன என் கையிலயா இருக்குது? அந்த அவ்வாறு அன்பு செய்வது மட்டும் என்ன, அது மட்டும் என்ன என்னோட செய்யலாம்? அவன் அருள் வழி நின்று அன்பு செய்வேனே. ஆக நானாக செய்கின்ற தன்மை என்னிடத்து கிடையாது. என்ன ஒரு நிலையிலும் அந்த முனைப்பு இல்லை. நான் துதிக்கின்ற போதும் நான் முனைப்புடன் துதிக்கவில்லை, நான் வணங்குகின்ற போதும் முனைப்புடன் வணங்கவில்லை, நான் வாழ்த்துகின்ற போதும் முனைப்புடன் வாழ்த்தவில்லை என்ற அந்த கருத்தை தான் இந்த இடத்துல சொல்ற. இது எல்லாமே அவன் கொடுத்தது, அவனால் நமக்கு கிடைத்தது என்பதை அவனுடைய அந்த அருள் தன்மையை நினைந்து அருளை பற்றி கொண்டு அந்த அருள் வழி நிற்பேன் அப்படிங்கிறதான் அவன் கண்ணகத்தே நின்று காதலித்தேன். நான் அன்பு செய்வதும் கூட அவன் அருளால் அமைவது. புரியுதா? எம்பெருமான் இடத்து நாம் அன்பு செய்வதும் அவன் அருளால் நமக்கு அமைவது, அவன் அருளாலே அவன் மீது அன்பு செய்து, அதுதான் கருத்து. அதை இந்த இடத்துல அவன் கண்ணகத்தே நின்று காதலித்தேனே என்று இங்க கண் அப்படின்னு சொன்னது அருள். கண்ணகத்து அப்படின்னா அருளுள்ளே, அவனுடைய அருளுள்ளே நின்று காதலி. திருமூலர் சொல்றாரு. இது திருமூலர் எப்படி நின்னு அவர் மீது அன்பு காட்டுறாருன்னா, அவன் அருளுக்குள்ள நின்று நான் அன்பு செய்தேன்
என்று காட்டுகின்றார். அது போல இறைவனுடைய ஒவ்வொரு செயலும் அவன் அருள் செயலாக இருக்க, அந்த செயலுக்குள் நாம் அழுந்து நிற்கின்ற போதும் அந்த அருளை தவிர்த்து நாம் எதையும் செய்ய முடியாது. அவன் மீது அன்பு காட்டுவதற்கும் அவன் அந்த அருள்தான் துணை என்பதை உணரணுங்கிறத இந்த பாடல்ல நமக்கு திருமூலர் உணர்த்தி இருக்கிறார். அடுத்த பாடலுக்கு போலாமா? யார் வாசிக்கிறாங்க? ராதாக்கா வந்துட்டேன். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 67. தேவர் பிரான் நம்பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரி நீருலகு ஏழையும் தாவு பிரான் தன்மை தான் அறிவார் இல்லை பாவு பிரான் அருள் பாடலுமாமே. பொழிப்புரை. சிவபெருமான் தேவர் பலருக்கும் தலைவன், நமக்கும் தலைவன், உலகம் முழுவதும் நிறைந்து நிற்கும் நிறைவினன். அவ்வாறு நிற்பினும் அவற்றை அகப்படுத்து அப்பால் நிற்கும் பெரியோன் ஆதலின் அவனது தன்மையை முற்றும் அறிந்து துதிப்பவர் ஒருவரும் இல்லை. ஆயினும் எங்கும் நிறைந்த அவனது அருள் தன்மைகளை உயிர்கள் தாம் தாம் அறிந்தவாற்றால் பாடி துதித்தலும் அமைவுடையதே. திருச்சிற்றம்பலம். தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும் மேவு பிரான் விரி நீர் உலக ஏழையும் தாவு பிரான் அவனுடைய தன்மை. அந்த தன்மைதான் அறிவார் இல்லை. உலக ஏழையும் பாவு பிரான். அந்த எம்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்கு அவனை உணர்ந்து பாடுதலே சிறப்பு என்பதை இதுல சொல்ற ஒரு பாடல் உண்டு. இந்த இடத்துல சாதாரண வார்த்தைகள் எல்லாம் நமக்கு புரியுது. தேவர் பிரான் நம் பிரான் திசை பத்தையும் மேவு பிரான். திசை 10 அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருக்கும். 8 திசை, மேல் திசை கீழ் திசை, மேலது கீழது, இது எல்லாமே சேர்த்தா 10. இந்த திசை 10லும் மேவி நிற்பவன் எம்பெருமான், எல்லாத்திலையும் பரவி நிற்பவன். அப்படி திசை 10 பக்கமும் மேவி நிற்கின்ற அந்த எம்பெருமான், அதாவது அந்த அவ்வாறு இருப்பது அவன் விரும்பி நிற்கின்றான். அதிலே அவன் விரும்பி எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று விரும்பி நிற்கிறான். வெறிநீர் உலகு ஏழையும் பாவு பெறான். இல்லையா? 7 உலகு, அதுவும் எல்லா உலகமும் நீரோடு கூடியதான வெறிநீர் உலகம். ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான நீர். அந்த நீரோடு உடைய 7 உலகையும் பாவுனா அதுல பரவி இருத்தல் அப்படிங்கிறதுதான். பாவு தன் புனல் அப்படிங்கிறது கூட என்னன்னா அங்க அந்த அதோடு சேர்ந்து இணைந்து வருதல் அப்படிங்கறதுதான். அவ்வாறு இந்த 7 உலகிலும் பாவி நிற்கின்ற அந்த எம்பெருமான் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் அந்த 7 உலகையும் கடந்து நிற்கின்றான். 7 உலகிலும் பாவி நிற்கின்ற அவன் 7 உலகையும் கடந்து நிற்கின்றான். அதைத்தான் இந்த இடத்துல 7 உலகையும் பாவு பிரான், அந்த 7 உலகையும் தாவு பிரானாக இருக்கின்ற. தாவுங்கிறது அதை தாண்டி கடந்து இருக்கின்ற தன்மை. இப்படிப்பட்ட அவனுடைய தன்மையை யார்தான் அறிய முடியும் முழுமையுமாக? ஒருவரும் இல்லை என்பதுதான் கருத்து.
கடல்ல நீந்தியும் கையினால அளந்து அளந்து இப்படி தூக்கி தூக்கி போடுறாங்கன்னா, நீந்துறப்ப இப்படி தூக்கி தூக்கி போடுறாங்கன்னா அளக்குற மாதிரி அவர்கள் அவ்வளவு கடலை அளந்தும் அந்த கடல் அளக்க வராதது போல வரும் இல்லை, தன்மைதான் அறிவார் இல்லை. ஆக அவனுடைய தன்மையை எப்படித்தான் உணர்வது அப்படின்னு சொன்னா, அவனுடைய தன்மையை உணர்வதற்கு அருள் இருக்கிறது. அந்த அருளை பற்றினால் உணரலாம். அந்த அருள் எப்படி பற்றுவது? அவனுடைய அருள் பாடல்களை பாடி துதிக்கின்ற பொழுதுதான் அந்த அருளை பற்ற முடியும் என்ற வகையிலே தான் பாவபிரான் அருள் பாடலுமாமே என்று இங்க வைத்து காட்டுகின்றார். ஆக எம்பெருமானை முழுவதுமாக முற்று அறிய வாராமை பற்றி அதுக்காக அவன் ஒன்னும் கோச்சுக்கலாம் மாட்டான். அறிந்த அளவுக்கு நீங்க வழிபட்டு நில்லுங்கள் அப்படிங்கறதான். நான் முழுவதும் தெரிஞ்ச பிறகுதான் வழிபடுவேன் அப்படின்னு உட்காந்துருக்க முடியாது இல்லையா? கடல்ல இறங்கி நீராடணும் அப்படின்னா நான் அலையெல்லாம் ஓய்ச்ச பிறகுதான் நீராடுவேன்னு இருக்க முடியாது. அது போல எம்பெருமானுடைய முழுமையையும் அறிந்த பிறகுதான் நான் அவனை துதிப்பேன் இருக்க முடியாது. அது வர்றது என்பது சாத்தியமே இல்லை. ஆக அதனாலதான் நின்னளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமை, நின்னளந்து அறிதல் மண்ணுயிர்க்கு அருமையின் நின்னடி உள்ளி வந்தனன்னு திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்லுவார். அதெல்லாம் யாருக்கு முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால உள்ளி தூண்டு ஒரு சின்னதா உள்ளி நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இங்க வந்தேன் அப்படின்பார். அது போல எபெருமானை அவனுடைய அருமையை முழுவதும் எல்லாம் நாம் அறிய முடியாது. அறியணும்னு அவசியமும் இல்ல, அதற்கு நாம் பிரயத்தனமும் பண்ண வேண்டியது இல்ல. அவனுடைய அருளை அவன் அந்த வந்த அளவிலே இருந்த அளவிலே நாம் சிந்தித்தலே சிறப்பு அப்படிங்கறதான் இந்த பாடல்ல நமக்கு காட்டியிருக்கிறார். அப்படி அந்த அருளை பெறுவதற்கு பாடுவது ரொம்ப சிறந்தது, பாடலுமாமே என்ற அந்த கருத்தையும் நமக்கு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். அடுத்த பாட்டு திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 68. பதிபல வாயது பண்டி உலகம் விதிப்பல செய்தொன்றும் மெய்மை உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. பொழிப்புரை. பண்டு தொட்டு இவ்வுலகத்தில் கடவுள் என்ற ஒன்று பலவாக கொள்ளப்படுகின்றது. அவற்றின் கண் பலரும் பல விதிமுறைகளை வழிபாடுகளை செய்தும் மெய்மையை சிறிதும் உணர்கின்றார்கள் இல்லை. அக்கடவுளரை துதி செய்கின்ற பல தோத்திர பாடல்களை தாங்களே ஆக்க வல்லவர்களும் மெய்யறிவில்லாதவர்களாய் மனத்தில் துன்புறுகின்றார்கள். திருச்சிற்றம்பலம். பண்டு காலங்காலமாக தொன்று தொட்டு இந்த உலகத்துல கடவுள் அப்படிங்கிற பெயர்ல பல 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 கருத்துகள் சொல்லப்பட்டுதான் இருக்கின்றன. அப்படி சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அதுல ஒன்று ஒரு தன்மையை உடையதாக இருக்கும், மற்றொன்று வேறு ஒரு தன்மையை உடையதாக இருக்கும். ஆனா எல்லாம் ஒரு சேர வந்த தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக பதி பலவாயது அப்படி சொல்லுகிற போது அந்த கடவுளை பற்றி பல கடவுளர்களை தொன்று தொட்டு இந்த உலகம் சொல்லிக்கொண்டே வருகிறது. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கொள்கை உடையதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கடவுளை காட்டுகின்றது. அந்த கடவுளை அடைவதற்கு ஒவ்வொரு விதியை காட்டுகின்றது. ஆனா இத்தனையும் இருந்தாலும் யாரும் அதை முழுமையாக மெய்மையை உணர்ந்தவர்களாக இல்லை. ஒன்றை உணர்ந்தவர்கள் மற்றொன்றை உணரவில்லை, அடுத்ததை உணர்ந்தவங்க அதுக்கு அடுத்ததை உணரல. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான். மெய்மையை உணர்ந்தார் இல்லை. அததான் இந்த பாடல்ல நமக்கு சொல்றார். பதி பலவாயது பண்டு பண்டு தொட்டு இந்த உலகம் பல கடவுளை உடையவர்களாக இருந்திருக்கிறது. விதியும் பல செய்திருக்கின்றது.
ஆனாலும் எம்பெருமானை உணரவில்லை. அந்த கடவுளை துதிக்கிற தோத்திரங்களும் பலவாக அமைந்திருக்கின்றன. இன்னைக்கு கேட்டா எவ்வளவோ பாடல்கள், ஒன்னா ரெண்டா நிறைய பாடல்கள். அவ்வளவு இருந்தாலும் அந்த பாடல்கள் அத்தனையும் அவர்களால் துதிக்கப்பட்டு, அவர்களால் இயற்றப்பட்டு, அவர்களால் சொல்லப்பட்டு இருந்தாலும் யாருமே அத உணர்ந்து பாடியவர்களாகவும் இல்லை. அதை பாடியதனால் அவர்கள் கவலையிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இல்லை. பாடுறப்பயே அந்த வருத்தத்தை தான் சொல்றாங்க, அதுக்கப்புறமும் அவர்கள் அந்த வருத்தத்திலேயே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க நமக்கு திருமூலர் காட்டியிருக்கிறார். அவருடைய காலத்திலேயே பலரை அவர் கண்டிருக்கின்றார். அவர் கண்ட அளவிலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற கருத்திலும் சரி, அவர்கள் உண்மையை உணரவில்லை அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார். இதுல ஒரு குறிப்பு என்னது அப்படின்னு சொன்னா, யார் ஒருவர் துன்பத்தை பற்றியே சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்களோ அப்படிப்பட்டவர்கள் வழிபாடே செய்யலன்னு தான் அர்த்தம். தம்முடைய துன்பத்தை சொல்லி வருத்தப்படுபவர்கள் வழிபாட்டிலே நில்லாதவர்கள்னு அர்த்தம். குறிப்பு அவ்வளவுதான். யார் ஒருவர் தம்முடைய துன்பத்தை சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்களோ, அப்படி அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, அவ்வாறு வருத்தத்தை வெளிப்படுத்துபவர்கள் உண்மையான வழிபாட்டிலே இல்லாதவர்கள். இதைத்தான் அவர் சொல்லிட்டாரு. இப்ப இது யாரோ ஏதோ ஒரு சமயத்தவர் அப்படின்னு நம்ம எடுக்க வேண்டாம், நம்மளையும் சேர்த்துதான் நம்ம நினைக்கணும். நம்மளே ஒரு துன்பத்தை சொல்லி நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வழிபாடு ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஆக அந்த துன்பத்தை சொல்லி வருந்துதல் அப்படிங்கிறது அதனால எந்த பயனும் இல்லை. இதுதான் சித்தாந்தம் நம்ம காட்டுது. வருத்தத்தை சொல்லி துன்பத்தை சொல்லி வருந்துவதனால் என்ன பயன்? வழிபாட்டுல நிக்கணும் அப்படிங்கறதுதான். அப்ப வழிபாடு காணாது, ஒழுங்கா வழிபாடு பண்ணல, உண்மையை வழிபாடு பண்ணல, அப்படிதான் அதான் அர்த்தம் அப்படிங்கறத நமக்கு இங்கே காட்டுகின்றார். ஆக புலம்புதல் அப்படிங்கறத விட்டுறணும், ஒரு துளி கூட நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கறத இந்த பாடலின் வழி நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அறிவுரைன்னு கொள்ளலாம். அடுத்த பாடல். வணக்கம்மா. வணக்கம் ரம்யா. பாடல் எண் 69. சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழ்கின்றேனே. பொழிப்புரை. சந்தனத்தில் நின்று கமழ்கின்ற கஸ்தூரி மானின் மதமணம் போல சிவபெருமான் முக்தி உலகத்தில் உள்ள சிலருக்கு அறிவுறுத்திய நெறியே மெய்நெறி. அந்நெறி நின்றே பகலவனது பல கதிர்கள் போன்ற அவனது பல திருப்பெயர்களை நான் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் துதித்து கிடக்கின்றேனே. திருச்சிற்றம்பலம். சந்தோஷம். 52வது பாடல்ல நம்ம இந்த கருத்தை கொஞ்சம் பார்த்தோம். காயம் 2 கலந்து கொதிக்கணும், மாயம் கத்தூரி அது மிகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அங்க காயம் அப்படிங்கிற பொருளோடு கஸ்தூரியை சேர்த்து அந்த மனத்திற்கு 2 மனத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை காட்டி நின்றார்கள். இங்கே இந்த இடத்துல இந்த பாடலில சந்தனத்தையும் அந்த கஸ்தூரியையும் வைத்து, கவரினா இந்த இடத்துல அந்த கஸ்தூரி தான், கஸ்தூரி மானினுடைய அந்த ஒரு அதனுடைய அந்த மான் அதனுடைய வயிற்றிலிருந்து கிடைக்கின்ற ஒரு பொருள். ஆக சந்தனத்தினுடைய மனமும் கஸ்தூரியினுடைய மனமும் வைத்து பார்ப்போமானால் இரண்டிற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. இந்த சந்தனத்தின் மனம் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருந்து அது போயிரும். கொஞ்ச நாளில கொஞ்ச நேரத்திலே அதனுடைய அந்த வாசனையானது நீங்கிவிடும். ஆனா அந்த கஸ்தூரியினுடைய மனமோ விட்டு நீங்காது, அந்த மனம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 2ஐயும் வைத்து நமக்கு இங்கே காட்டினார். பிற நெறிகள் எல்லாம் நமக்கு மனம் வீசுகின்றனவானா இருக்கலாம்.
அவையும் ஒரு சில வகையிலே நல்ல நெறியை காட்டுபவைதான் என்றாலும் அவை முழுமையையும் தரவில்லை. சில காலத்திலேயே அந்த நெறியானது நம்மை விட்டு அகன்று விடுகிறது. எப்படி சந்தனத்தினுடைய மனம் அகன்று விடுமோ அது போல இந்த பிறர் நெறி எல்லாம் கொஞ்ச காலம்தான், அதன் பின்பு அது நிலைக்காது. ஆனால் மெய்நெறி, இந்த உண்மையான ஒரு வழிபாட்டு நெறி இருக்கிறதே, அது கஸ்தூரியின் மனம் போல. கந்தம்னா வாசனை, கஸ்தூரியின் கவரியின் கந்தம் போல். இது எம்பெருமான், இங்க வேந்தன்னு சொன்னது எம்பெருமான். எம்பெருமான் அமரருக்கு அருளிய மெய்நெறி. எம்பெருமான் சிவபெருமான் இந்த அருளாளர்களுக்கு அருளி செய்த உண்மையான நெறி, ஞான நெறி. இந்த மெய் நெறியானது, எம்பெருமான் அருளி செய்த இந்த நெறியானது கஸ்தூரியின் கந்தம் போல நிலையான மனத்தை உடையது, நிலையான நெறியாக இருந்து நம்மை வழிபடுத்துவது என்பதை இங்கே நமக்கு இந்த பாடலின் வழி காட்டுகின்றார். அதே போல ஆர்ந்த சுடரன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே, அதையும் சொல்ற. எம்பெருமான் அப்படி அந்த எம்பெருமான் தந்தது என்பதனால், அந்த வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி என்பதனால், அந்த வேந்தனுடைய நாமத்தை 1000 நாமத்தை, ஆழ்ந்த சுடரன்ன 1000 நாமத்தை, ஆழ்ந்த சுடர், ஆர்ந்த சுடர், அதாவது அதிலிருந்து நமக்கு அனுபவமாக வந்த சுடர், சூரியன் கிட்ட இருந்து வந்த சுடர். சூரியன் நமக்கு அனுபவமா வரல, சூரியனுடைய சுடர் தான் நமக்கு வருது. அதனாலதான் ஆர்ந்த சுடர்கிறார். ஆர்ந்த சுடர்ன்னு அப்ப எபெருமானுடைய நாமம் தான் நமக்கு 1000 நாமமாக நமக்கு நம்மிடத்து வந்து நிற்கின்றது. அந்த ஒவ்வொரு நாமமும் பொருளுடையது, ஒவ்வொரு நாமமும் அவனுடைய நெறியை காட்டுவது. அந்த நாமத்தை நான் புகழ்ந்து நிற்கின்றேன், புகழுகின்றேன் அப்படின்னு சொன்னா ஏதோ வாயால் புகழுதல் அப்படிங்கிறது இல்ல, அதனை தன்னுள்ளே கொண்டு நிற்கின்றேன் அப்படிங்கறதான் இங்க திருமூலர் சொல்லுவது. அவ்வாறு துதித்து நிற்றல் புகழுதல் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு நாமத்தையும் அவன் நமக்கு காட்டிய இது உண்மையான நெறி, இதுதான் உண்மை நெறி என்று நினைந்து அதனை நான் போற்றுகின்றேன், என்னுள் கொள்கின்றேன் அப்படிங்கறத அந்த இடத்துல அர்த்தம். எப்பெல்லாம் சொல்றாராம்? போறப்ப வர்றப்பெல்லாம் சொல்றாராம், உட்கார்ந்து இருக்கிறப்ப நிக்கிறப்பெல்லாம் சொல்றாராம். அது சொல்றாரு பாருங்க, போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே, போகும் போதும் இருக்கும் போதும் புகழுகின்றேனே என்று அந்த இடத்துல சொல்லி, இது அவ்வாறு புகழுதல் அப்படிங்கிறது அந்த நெறியிலே நிற்றல். 1000 நாமத்தை கொண்டவனாகிய எம்பெருமானுடைய நெறியானது இவ்வாறு என்னிடத்து அழுந்தி பதிந்து இருக்கின்றது அப்படிங்கிறத திருமூலர் நமக்கு இதுல காட்டுகின்றார். ஆக மெய் நெறி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அடுத்த பாடல் சொல்லமா? பாடல் எண் 70. ஆற்றுகிலா வழி ஆகும் இறைவனை போற்றுமின் போற்றி புகழுமின் புகழ்ந்திடில் மேற்றிசைக்கும் கிழக்கு திசைக்கும் எத்தோடும் ஆற்றுவன் அப்படி ஆட்டலும் ஆமே. ஒளிப்புரை. பிரிதுரி நெறியும் ஒப்பாக மாட்டாதபடி உயர்ந்து நிற்பதாய சிவநெறியால் பெறப்படுவனாகிய சிவபெருமானுக்கு வணக்கம் கூறுங்கள். கூறி பலவற்றால் புகழுங்கள். புகழ்ந்தால் மேல் உலகத்தையும் கீழுலகமாகிய நில உலகம் முழுவதையும் உமக்கு அவன் வழங்குவான். அவ்வுலகங்களை நீங்கள் உங்கள் விருப்பப்படி ஆளலாம். திருச்சிற்றம்பலம். பலவாற்றால் புகழுங்கள். பலவாறு அப்படின்னா எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம், அதுதான் பலவாற்றாக, ஆற்றகிலா வழி, பலவாறு புகழுதல் அப்படிங்கறதுதான். எம்பெருமானுடைய இந்த நெறியானது ஒப்புமை சொல்ல முடியாத நெறி, ஆற்றகிலா நெறி, ஒப்பில்லாத நெறின்னு அர்த்தம் இதுக்கு.
அதுக்கு ஒப்புமை எந்த நெறியும் ஆகாது. இந்த மெய்நெறிக்கு ஒப்புமையாக வேற எந்த நெறியையும் சொல்ல முடியாது. ஆற்றகில்லா அந்த நெறியாகும் இறைவனை, அந்த நெறியாக இருப்பவனே இறைவன் தான். அந்த இறைவனை போற்றுவின், போற்றி புகழ்மின். போற்றுதல், போற்றிய பிறகு புகழ்தல். யோசிச்சு பாருங்க, போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா என்னன்னா, போற்றுதல் அப்படிங்கிறது வாயார போற்றுதல். இந்த புகழ்தல் அப்படிங்கிறது என்னன்னா அதன் வழி நிற்றல். அவ்வாறு போற்றுதல் மட்டும் இல்ல, அவ்வாறு போற்றிய நெறியை போற்றுகிறோம் இல்லையா, நெறியாக இருக்கிற இறைவனை போற்றுகிறோம் இல்லையா, அந்த நெறியாய் அங்கே நிற்றல், மனதிலே மனத்தோடு அந்த நெறியிலே நிற்றல், அததான் புகழ்மின். அவ்வாறு நெறியிலே நின்றால் மேற்திசைக்கும் கீழ்த்திசைக்கும் எட்டோடும் ஆற்றுவன். ஏற்கனவே ஒரு பாட்டுல சொல்றாருல, 10 திசையும் திசை 10ஐயும் ஏவுகிறானா. சரி சரி சரி, அதுல எம்பெருமான் அந்த 10 திசையிலையும் இருக்கிறத சொன்னாரு. இங்க 10 திசையையும் நமக்கு கொடுத்துட்டது சொல்றாரு. அப்படி யாரெல்லாம் இந்த நெறியிலே நிற்கிறார்களோ அவர்களுக்கு 10 திசையையும் கொடுப்பான். 10 திசையையும் வழங்கி நிற்கின்றான், அருளுகின்றான். ஆற்றுவன் அப்படின்னா இந்த இடத்துல ஆற்றுவன் அப்படிங்கிறது கொடுப்பன், எல்லாத்தையும் கொடுப்பான். எல்லாம் நமக்கு தான். அது மேல் திசையோ கீழ் திசையோ அப்படிங்கறது இல்ல. மேல்னா மேல, கீழ்னா கீழே. மேற்கு கிழக்குன்னு சொன்னதெல்லாம் இங்க மேலையும் கீழையும், 8ன்னு சொன்னது சுத்தி உள்ளதெல்லாம் எல்லாம் நமக்கு தான் இல்லையா. வைத்த பொருள் நமக்காம் என்று சொல்லி மனத்தடக்கின்னு அப்பர் சொன்னது போல எல்லாம் நமக்கு தான். எம்பெருமானுக்குள்ளது அவ்வளவும் நமக்கு தான். ஏன்னா நமக்குள்ளதான் எம்பெருமான் இருக்கான். நம்மளுக்குள்ள எம்பெருமான் இருந்தானா, எம்பெருமானுக்குள்ள அங்க உள்ள இருக்கிற அத்தனையும் நமக்கு தானே என்ற அந்த கருத்தோடு இங்கே நமக்கு திருமூலர் ரொம்ப அருமையாக இந்த பாடலிலே இதை காட்டுகின்றார். மெத்திசைக்கும் கீழ்த்திசைக்கும் எட்டோடும் ஆற்றுவன். அவன் என்ன கொடுக்கறது இல்லையா, அவனே நமக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா அத்தனையும் நமக்கு தானே அப்படிங்கிற அந்த கருத்து பெறப்படும். அப்படியா அவன் பெற்ற அந்த பொருள்களோடு ஆட்டலும் ஆமே. அதாவது ஆட்டுதல் அப்படிங்கிறது அந்த உலகங்களிலே நம்ம இப்ப வினை வழி அந்த உலகங்கள்ல இருப்போம், போவோம், வருவோம், விதிப்படி வினைப்படி. ஆனா எம்பெருமானோடு இருக்கின்ற அந்த நிலையில அந்த உலகத்துல எங்க வேணா எப்படி வேணா நம்மளோட விருப்பப்படி யாரும் எதுவும் சொல்லாத வகையிலே ஆளலாம். எம்பெருமான் எப்படி நம்மை ஆளுகின்றானோ அதுபோல் நாமும் ஆளலாம். அதைத்தான் இந்த இடத்துல அப்படியே ஆட்டலும் ஆமே என்று ஒரு வார்த்தையாக வைத்து நமக்கு இதை காட்டுகின்றார். இது எல்லாமே எதற்கு உரியது அப்படின்னா வாழ்த்துவதற்கு உரிய பயன். எம்பெருமானை வாழ்த்துங்கள், அந்த வாழ்த்தினால் இவ்வளவும் கிடைக்கும் என்பதை வலியுறுத்துவதாக அமைந்த பாடல்கள். இன்னைக்கு உள்ள 10 பாட்டுமே அதுதான், எம்பெருமானை வாழ்த்துவோம், அவ்வாறு வாழ்த்துவதனால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்பதைத்தான் இந்த 10 பாடல்களிலும் நமக்கு அதுவே சுப புண்ணியம் அப்படிங்கிறதும், அதுவே நமக்கு அருள் நமக்கே என்று வணங்குதலும், மற்றவர்கள் எல்லாம் அங்கே புலம்பி நிற்பார்கள், வருந்தி நிற்பார்கள், வணங்கி நிற்பவர்களுக்குத்தான் எம்பெருமான் வழித்துணை அப்படிங்கிறதும், அந்த ஒப்பற்றவனாகிய அந்த கடிறு கதற பிளந்தவனாகிய கோனை புகழ்ந்தால் இந்த பெரும் பேரு, இந்த ஞானம் நமக்கு கூடும் அப்படிங்கிறதும், நான் என்று இவ்வாறு அழைப்பது ஞானத்தை பெறுவதற்காகவே அப்படிங்கிறதும், அவன் கண்ணாகவே நின்று அருள் செய்வேன், அன்பு செய்வேன், அவனுடைய அருளிலே நின்று முனைப்பு இல்லாமல் அவனிடத்து அன்பு செய்தலும். எம்பெருமான் கிட்ட அன்பு செய்யறதுக்கும் சில நேரங்கள்ல பார்த்தா நான் தான் எம்பெருமான்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவங்கிற முனைப்பு தான் முன்னாடி இருக்கும். அப்படி இல்லாமல் எம்பெருமானுடைய அருளே கண்ணாக கொண்டு அங்கே அன்பு செய்கின்ற தன்மையும், எவ்வளவு நம்ம அளந்து பார்த்தாலும் அவன் அதையும் தாண்டி 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 இருப்பவன், அவன் அழைப்பதற்கு வராதவன் என்பதை காட்டி அவனுடைய தன்மையை கொஞ்சம் நினைந்து, கொஞ்சம் அளந்தாலும் போதும், நினைந்து போற்றுங்கள் அப்படிங்கிறதும், பலவாறு இருக்கின்ற சமயங்களும் அவ்வாறு சமயங்களிலே சொல்லப்பட்ட செய்திகளும் பல வழிகளை நமக்கு காட்டி நின்றாலும் அவை உண்மையை உணர்த்துவதில்லை. அவர்களும் உண்மையை உணர்ந்தவர்கள் இல்லை.
அதனால எம்பெருமானுடைய தோத்திரத்தை அவர்கள் சொன்னாலும் அவர்கள் உள்ளத்திலே வாட்டமுடையவர்களாகவே இருப்பர் என்று அவர்கள் துன்பத்தை உடையவர்கள் என்று காட்டி, அடுத்ததாக எம்பெருமானுடைய நெறி உண்மையான நெறி, அதுவே கத்தூரியினுடைய மனம் போல நமக்கு நிலைத்ததாக இருந்து அருள் செய்யும் அப்படிங்கிறதையும், அவனுடைய நாமத்தை நாம் நம்மோடு கொண்டோமானால் அதுவே நமக்கு ஒரு பெரிய நெறி, அந்த நெறியை உணர்த்தும் அப்படிங்கிறதும், அப்படிப்பட்ட நெறியானது இறைவனே அந்த நெறியாக இருக்கின்ற தன்மையை உணர்ந்து போற்றுங்கள், அவ்வாறு போற்றி புகழுங்கள், உள்ளத்திலே வையுங்கள். அப்படி வைப்போமானால் அவன் எல்லாத்தையும் நமக்கு கொண்டு தந்துருவான். அங்கே நாம் நம்முடைய எம்பெருமானுடைய விருப்பத்தின் வழி நாம் நின்று எதையும் செய்யலாம், ஆளலாம் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இது எல்லாமே வாழ்த்துவதற்கும் வணங்குவதற்கும் உரிய பயன்களாக இங்கே நமக்கு சொல்லப்பட்டது. இப்ப வாழ்த்துவோம். வாரப்ப அம்மா வணக்கம்மா. வணக்கம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவரம் சுரக்க, மன்னன் கோர்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றபம் வீழ்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். குருபரம் வாழ்த்துகள். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டா சன்னதி கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தழைக்க மாதோ. திருச்சிற்றம்பலம். நல்லதுமா. வணக்கம். வணக்கம். திருச்சிற்றம்பலம்.